பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தில் இந்த முதலாம் தேதியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்ந்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். என கண்பானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை பலப்படுத்துவேன். Glory to God. இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். எதை குறித்து நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள்? சத்துரு உங்களை புடமிட்டதை குறித்து வேதனைப்படுகிறீர்களா? சத்துருடைய நெருக்கத்தை குறித்து நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா? சத்துருடைய தாக்குதல்களை குறித்து நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது நீ எழுந்திருக்க வேண்டிய காலமாயிருக்கிறது. கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறார். Glory to God. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் முறியடிக்கும்படியான பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உபாகமம் 33வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ எழுந்திரு. தேவ சமூகத்தில் நீ எழுந்து போரடிக்க வேண்டிய நேரம். யார் எனக்காக கடந்து வந்து இந்த சத்துருக்களை மிதித்து போடுவார்கள் என்று நினைக்காத. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். நீ எழுந்திரு. எசையா 41வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரம் ஆக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவா. நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய் நான் மாற்றுகிறேன். Glory to God. உன்னுடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற எல்லா மலைகளையும் நீ நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். தேவனுடைய பலன் உங்களுக்குள் இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாய் இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகளை உங்களால சமமாக்க முடியும் பிரதர். Glory to God. எரேமியா 51:33 வாசித்து பாருங்கள். பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்திற்கு சமானம். அதை போரடிக்கும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. அதை போரடிக்கும் காலம் வந்தது. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். இது போரடிக்கும் காலம். நீ எழுந்திரு. இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் வரும். இது யார் சொல்ற வார்த்தை தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். Glory to God. எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ எழுந்து போரடி. மீதியானியர்கள் வந்து உன்னுடைய களத்தில் இறங்கி விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருக்கிறாயா?
உன்னுடைய பலனை இவ்வளவு நாட்கள் நீங்கள் அனுபவிக்காமல் சத்துருவானவன் சூறையாடினானே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்திருக்கிறேன்ப்பா, உன் கால்களை வெண்கலமாக்கி இருக்கிறப்பா, நீ எழுந்து என்ன செய், போரடின்னு சொல்றாரு. சகரியா 9:13 நீங்க வாசித்தீங்கன்னா, உன்னை பராக்கிரமசாலையின் பட்டயத்திற்கு நான் உன்னை ஒப்பாக்குவேன்னு சொல்றாரு. சோர்ந்து போகாதீங்க. இந்த 11 மாதமும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று முக்கியமல்ல. இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ களத்துக்குள்ள வா, நீ எழுந்து போரடி, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். பிரதர், எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எழுந்து போரடி, நான் உன்னை பலமுள்ளவனாக்குவேன். Glory to God. உன் சத்துருக்களை நீ மிதித்து போடுவாய். Glory to God. ஆண்டவர் சொல்லுகிறார், மீகா 5வது அதிகாரம் 9வது வசனத்தில், உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். இந்த மாதம் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவனுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நான் உனக்கு கொடுக்கும் சுதந்திரம், இது என்னுடைய நீதியாய் இருக்கிறது. Glory to God. இதே நிலையில் இருக்கிறதுனால தான் அநேகர் ஒரு நிலைமையை கண்டு உன்னை பரிகாசத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறாய். நான் சொல்லுவேன், எழுந்திரு சகோதரா. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக ஒரு அறுப்பு காலத்தை நான் வைத்திருக்கிறேன். இனி உன்னுடைய சத்துருக்கள் உன் களத்திற்குள் வருவதில்லை. அவர்கள் எல்லாரையும் நான் சங்கரிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. Glory to God. எத்தனை இழப்புகள், எத்தனை ஏமாற்றங்கள். இந்த மாதம் சரியாயிரும், இந்த மாதம் சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும்னு சொல்லி காத்திருந்து காத்திருந்து வேதனைகளும் துன்பங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் Glory to God அனுபவித்து வந்தீங்கள. நீ தைரியமா சொல்லு, சத்துருவை பார்த்து தைரியமா சொல்லு, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார்னு சொல்லு. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இருளில் இருக்கிறதுனால தான், நீங்கள் விழுந்து கிடக்கிறதுனால தான் Glory to God, ஐயோ நான் எழுந்திருக்க முடியாமல் போய்விடுமோ என்று நீங்கள் கதறுகிறீங்கள. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன்ப்பா. நீ இருளில் உட்கார்ந்து இருக்கிற, நான் உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்க விரும்புகிறேன். எழுந்திரு என்று சொல்லுகிறார். 38 வருஷமாய் ஒரு இருளான வாழ்க்கையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுவதற்கு
இந்த குளம் கலங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஆனா குளம் கலங்கும்போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லப்பா. இந்த குளம் கலங்கும்போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே. 38 வருஷம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த குளம் எப்போது கலங்கும் என்று காத்திருந்தான். ஐயா, அவன் காத்திருந்தான். அவனுக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று நம்பியிருந்தான். ஆனால் அவன் இறங்குவதற்கு முன்பாக வேறொருவன் இறங்கி விடுகிறான். இயேசு படுத்திருந்த அவனை பார்க்கிறார். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். என அன்பானவர்களே, இந்த கால வேளையில், இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து, உங்கள் நிலைமையை பார்த்து, உங்கள் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Glory to God. கர்த்தர் இன்றைக்கு உன் நிலைமையை பார்க்கிறார். சாக்கு போக்குகளை சொல்லாதீங்க. என்னால் முடியலன்னு சொல்லாதீங்க. இன்னொருத்தருடைய உதவியை நாடாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதையா, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஹல்லேலூயா. படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போனான். இன்றைக்கு இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், நீ வெகு காலமாக இந்த பிரச்சனையில் இருக்கிறத ஆண்டவர் கண்டு சூழ்நிலைகளை அறிந்தவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ எழுந்து போரடி, நீ எழுந்திரு என்று சொல்லுகிறார். நீ எழுந்திரு என்று சொல்லுகிறார். உன் கால்களை, Glory to God, நான் என்ன செய்திருக்கிறேன், உன் கால்களை நான் வெண்கலமாக்கியிருக்கிறேன்ப்பா. உன் கால்களை நான் வெண்கலமாக்கியிருக்கிறேன்ப்பா. நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. உன் நாட்கள் இனி பலனுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. உன் நாட்கள் இனி பலனுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். என அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை திரும்பவும் நான் சொல்லுகிறேன். இனி உன்னுடைய நாட்கள் பலன் உள்ளதா இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து போரடி, உன் சத்துருக்களை நான் தேங்க்யூ லார்ட், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். உன் சத்துருக்களை நீ சங்கரிக்கப்படுவதை நீ பார்ப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சோர்ந்து போகாமல் தேவனுடைய சமூகத்தில் செபிக்கிறவர்களாக இருங்க. இந்த மாதம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. உனக்காக ஒரு அறுப்பு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. 2025வது ஆண்டு உங்கள் வாழ்க்கையினுடைய அறுப்பு காலம் என்று நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நாட்களையும் உன் தேசத்தையும் நீ கர்த்தருக்கென்று ஹல்லேலூயா நீ நியமிப்பாய். அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக இருக்கும். உன்னுடைய நாட்களில் எந்த நாளும் எந்த நேரமும் எதுவுமே அது என்ன செய்யாது அப்படின்னா சத்துருக்களால், Glory to God, இனி அது அழிக்கப்படாதபடிக்கு நான் உன் கையில் அதை ஒப்பு கொடுப்பேன்னு
ஆண்டவர் சொல்கிறாருங்க. செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறீங்களப்பா. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இவர்களை நீர் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை எழுந்திருக்க முயற்சிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய கால்கள் பலன் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினால பலகீனங்கள் மாறுவதாக, புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும். உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். இந்த வேத வசனத்தின்படி இந்த மாதம் எல்லா சத்துருக்களும் சங்கரிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.